மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம் கொடுத்த கஷ்டங்கள் நிறையவே இருக்கும். நீங்கள் செய்த 3 வரலாற்று தவறுகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். ஒவ்வொன்றாக கூறுகிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசியான நீங்கள் வெளியுலகிற்கு கலகலப்பான ஒரு நபராக அனைவரிடமும் நீங்கள் தெரிவிங்க. ஆனால் உங்களுடைய சொந்த குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த கஷ்டங்கள் இதுவரைக்கும் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். மிதுனம் என்றால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்கள் என்று தவறான ஒரு பிம்பத்தினால் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் என அனைவருமே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களை ஒரு மனிதன் போல நடத்தாமல் இயந்திரத்தைப் போல உங்களை பார்த்து கொண்டமே தாங்க இருப்பாங்க. இவன் எந்த விதமான காரியத்தையும் செய்வான், இவனுக்கு ஓய்வு என்பது தேவைப்படாது என்ற ஒரு எண்ணங்களானது அனைவரும் உங்கள் மீது வைத்திருப்பாங்க. நீங்கள் செய்த தியாகங்கள் அனைத்துமே கடமையாக பார்க்கப்பட்டதை தவிர அதற்கான ஒரு நன்றியோ ஒரு அங்கீகாரமோ உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைத்திருக்காது. ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த முயற்சிகளும் செய்த உழைப்புகளும் இதுவரைக்கும் வீணாக போய்கொண்டே இருந்தது தவிர யாரிடம் எப்படி நம்ம எந்த ஒரு உதவியை செய்யணும் அதை நீங்கள் மற்றவங்களுக்காக செய்திருப்பீர்களே தவிர உங்களுக்காக நீங்கள் எதையுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நீங்கள் செய்திருக்கவே மாட்டீங்க. சொந்த வீடுகளிலேயே நீங்கள் ஒரு தனி மரமாகவும் உங்களுடைய மனக்குமுறல்களை இதுவரைக்கும் கொட்ட ஆள் இல்லாமல் தவித்த நாட்களும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இதுவரைக்கும் அதிகமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் செய்த 3 முக்கியமான தவறுகள் என்ன தெரியுமா? முதல் தவறாக இருப்பது, தகுதியில்லாத மனிதர்களுக்கு அவர்களின் சுயரூபம் தெரியாமலும் உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை பலவீனங்களையும் நீங்களாகவே அள்ளி தெளித்திருப்பீங்க. ஆனால் அவங்க ஆரம்பத்தில் உங்களிடம் நன்றாக பேசுவது போல பேசியிருப்பாங்க. அதனால் நீங்களே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வழிகள், மனதில் எப்படிப்பட்ட ரகசியங்கள் இருக்கிறது என அனைத்தையும் நீங்கள் தூக்கி எறிந்திருப்பீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் செய்த ஒரு முதல் தவறாக இருந்திருக்கும். இரண்டாவது தவறு என்ன தெரியுமா? இவர்கள் நம்மை விடமாட்டார்கள் என்ற அதீத நம்பிக்கையில் உங்களுடைய உழைப்பையும் எதிர்கால சேமிப்பையும் மற்றவங்களின் ஆடம்பரத்திற்காகவும் வெற்று கௌரவத்திற்காகவும் நீங்கள் வாரி கொடுத்திருப்பீங்க. ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுங்க. பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அதை எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் நம்ம உழைத்த உழைப்பு அந்த ஒரு காலமானது போய்விடும். அதை நம்ம எப்போதுமே நம்ம திரும்பி பெற முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நபர்கள், உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் யாரும் இறுதி வரைக்கும் வரமாட்டாங்க. அவங்களை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்புவதை முதலில் நீங்கள் மறந்துவிட வேண்டும். முதல்ல நம்முடைய குடும்பம், அதற்கப்புறம் தான் மீதமுள்ள நபர்கள் என்பதை நீங்கள் ஆழ்மனதில் ஏற்றிக்கொண்டால் மட்டுமே சில விஷயங்களிலிருந்தும் சில தவறுகளிலிருந்தும் நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் என்பதை முழுமைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது தவறு என்ன தெரியுமா? உங்களுடைய உள்ளுணர்வு. இங்கே ஆபத்து இருக்கிறது, இவனை நம்பாதே என்று எச்சரித்த போதும் ஆனால் அது உங்களுக்கே தெரியும். ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்போ, ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்போ, ஒருவரை நம்புவதற்கு முன்போ இவனால் நமக்கு நன்மைகள் ஏற்படாது என்று நீங்கள் முழுமைக்கும் நினைத்திருப்பீங்க. இருந்தாலுமே அவர்களை நீங்கள் நம்பி இறக்கப்பட்டு அந்த நபர்களுக்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் வாய்ப்பை அள்ளி கொடுத்திருப்பீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தவறை உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். இந்த ஒரு தவறுகளால் உங்களுடைய நிம்மதியானது குலைந்து போயிருக்கும். வாழ்க்கை எப்போது முடியும் என்ற கவலைக்கிடமான நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையானது உங்களை தள்ளப்பட்டிருக்கும். மிதுனத்திற்கே உரிய மல்டி டாஸ்கிங் என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் பல காரியங்களை செய்வது நீங்கள் உங்களுக்குள்ளே எப்போதுமே இருக்கும். உங்களுடைய குணத்தால் ஒரு கட்டத்தில் நீங்கள் கவனம் சிதறியிருக்கும். எதில் முதலீடு செய்கிறோம், யாரை நம்பி பணத்தை கொடுக்கிறோம் என்று தெளிவில்லாமல் கவன சிதறலால் உங்கள் கைவிட்டு போன பெரிய தொகையும் அதனால் ஏற்பட்ட கடன்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை நிலை குனிய வைத்திருக்கும். யாருக்கும் தெரியாமல் உருவான ரகசிய பிரச்சனைகள் என்ன தெரியுமா? தற்போது வெளியுலகிற்கு நீங்கள் நிம்மதியாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலுமே உள்ளுக்குள்ள ஒரு ரகசிய பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதைந்து கொண்டே தான் இருக்கும். அது உங்களுடைய சொந்த ஆரோக்கிய குறைபாடாக இருக்கலாம். நீங்களே சுய வெறுப்பு செய்து கொள்ளக்கூடிய மனநிலையும் உங்களுடைய மனநிலையாகவும் இருக்கலாம். நம்மால் இனி மீள முடியுமா, எல்லாவற்றையும் இழந்துவிட்டோமே என்ற ஒரு பயம் யாருக்கும் தெரியாமல் உங்களுக்குள்ள ஒரு காட்டு தீயாக வளர்ந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை முதல்ல எப்படி நம்ம சரி செய்ய வேண்டும் என்பதை முதலில் நீங்கள் யோசித்து பாருங்கள். அதற்கப்புறம் மற்றவர்களின் வாழ்க்கையில் நீங்கள் உதவி செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை காலங்கள் நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு பழித்திருக்கக்கூடிய விதமாக இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் பிரபஞ்சம் உங்கள் பக்கம் நியாயங்களை ஏந்தி நிற்கப் போகக்கூடிய நாட்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். புதிய பண வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும்.
புதனின் சாதகமான சுழற்சியால் தடுக்கப்பட்டு கிடந்த பணவரவுகள் தடையின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து சேரும். இதுவரை உங்களை ஏமாற்றியவர்கள் சட்ட ரீதியான நெருக்கடிகளாலோ அல்லது மனசாட்சி உறுத்தலாலோ உங்களுடைய தொகையை திருப்பித் தரக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாக்கும். இது தவிர உங்களுடைய பேச்சு திறமையால் புதிய தரகு, கமிஷன் அல்லது ஆன்லைன் சார்ந்த தொழில்கள் மூலம் எதிர்பாராத பிரம்மாண்டமான பண வாய்ப்புகள் உங்களை வாசலை தேடி வந்துவிடும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக சில பலன்களையும் சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் குடும்ப வாழ்க்கையும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்லதாக மாறிவிடும். உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காத குடும்ப உறுப்பினர்கள் இனி உங்களை சார்ந்து வாழக்கூடிய நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாகிவிடும். உங்களின் உழைப்பின் அருமையை அவர்கள் உணர்ந்து கொண்டும் உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே மாறவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கிவிட்டு சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே முடியவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் குடும்பமும் தொழிலும் பணமும் உங்களிடம் ஒரே ஒரு நேர்கோட்டில் வந்து இணைவதற்கு நீங்கள் 3 விஷயங்களை உடனடியாக செய்ய வேண்டும். இந்த 3 ரகசிய கட்டளைகளை மட்டும் நீங்கள் மதித்து நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். 1. மௌனமான விரதம். உங்களுடைய திட்டங்களையும் அடுத்த கட்ட நகர்வுகளையும் குடும்பத்தினர் உட்பட யாரிடமும் முன்கூட்டியே நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஒரு நல்லது செய்ய போகிறீங்க, ஒரு வீடு கட்ட போகிறீங்க, ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க என்பதை நீங்கள் ஆரம்பிப்பதற்கு ஒரு நாள் முன்னால் சொன்னால் போதும். அதற்கு முன்பாகவே நீங்கள் அந்த யோசனை வந்தவுடனே அனைவரிடமும் கூறினால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்காமல் போய்விடும். இதனை மட்டும் நீங்கள் கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள். காரியம் முடியும் வரை மௌனமாக நீங்கள் மௌனத்தை காத்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. 2. பண கட்டுப்பாடு. எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலுமே இனி ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது கைமாற்றுக்காக பணத்தை கொடுப்பதோ அதனை மட்டும் நீங்கள் செய்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் இதுவரைக்கும் அதையெல்லாம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அவமானப்பட்டீர்கள் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியவும் ஆரம்பிக்கும். சுயநலமாக பழகவும் ஆரம்பிங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய ஆன்ம திருப்திக்கும் முன்னுரிமை கொடுக்க நீங்கள் தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நல்லதை உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் தேடிக்கொள்ளவும் முடியும். உங்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? காதல் காவியங்களில் ஏமாற்றத்தை சந்தித்த மிதுனத்திற்கு இனிமேல் வரக்கூடிய தூய்மையான அன்பு உங்களை தேடி வந்துவிடும். திருமணமான தம்பதிகளுக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள் மறைந்து தாம்பத்தியமானது இனிக்க ஆரம்பிக்கும். பிரியவிருந்த தம்பதிகள் கூட மீண்டும் ஒன்று சேரவும் ஆரம்பிப்பாங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து குடும்பமும் நீங்களும் சந்தோஷமாக மாறிவிடுவீங்க. உங்களின் முன்னேற்றத்தை குலைக்க நினைத்த எதிரிகள் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க போகும் அசுரவேக பொருளாதார வளர்ச்சியை பார்த்து மிரண்டு ஓடவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடன் மோதினால் தாங்கள் அழிந்து விடுவோம் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் தானாகவே பின்வாங்கி அமைதியான ஒரு நிலைமைக்கு மாறிவிடுவாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். இது எப்படி இந்த ஒரே நாளில் முடியும் என்ற ஒரு கேள்வியும் ஒரு யோசனையும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். இன்று உங்களை தேடி ஒரு எதிர்பாராத நல்ல செய்தி ஒரு தொலைபேசி அழைப்பு அல்லது கடிதம் வழியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரலாம். அது உங்களுடைய தொழில் அல்லது பணப்பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக தீர்வை தேடி கொடுத்து உங்களுடைய மனப்பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய அதிசயமான நாளாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அமையும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.